Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillah, wassalatu wassalamu ala man la nabiyya ba'da. Amma ba'd, Honorable Chief Guest, dear students and dear parents. It's our pleasure today to introduce a respected Islamic scholar and teacher, Sheikh Salamullah Umri Nadiri Hafizahullah. Sheikh completed his Islamic studies in Umrabad and later studied at Kulliyatul Hadith, where he learned Hadith and other Islamic subjects. To gain more knowledge, he went to Qasim, where he studied under the student of the great scholar Sheikh Ibn Uthaymeen Rahimahullah. At present, Sheikh is teaching Islamic studies and Arabic at Olive International School. He also the lead Imam at IGC, where he delivers Friday khutbahs, gives Islamic talks, and conducts tarbiyah and regular classes. Sheikh also conducts weekly classes for ladies at Darut Tarbiyah and teaches in different masjid across Chennai. We pray that Allah accept his efforts and makes his knowledge beneficial for all of us. Now we respectfully invite Sheikh to address the gathering and share his valuable words with us. Jazakumullahu khairan wa ahsan al-jaza. فليتفضل مشكورا يا شيخ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அளவற்றல்லாலும் நிகழ்த்தன்புடைய மாகிய அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபஈன்கள், தபதாபஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவட்டுமாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இந்த பாலவாக்கத்துடைய சென்டருடைய நிர்வாகிகளே மற்றும் என்னுடைய சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ள அல்லாஹு தாலா நமக்கு இந்த ஒரு அழகிய தருணத்தில் அல்லாஹு தாலா இங்கே சேர்த்தான். உண்மையாகவே அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஒரு சென்டரை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சஹாபாக்கள் எப்படி முதல் தலைமுறை எப்படி புரிந்து அமல்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த மன்ஹஜின் அடிப்படையில் ஒரு சென்டர் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது என்பது பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹு தஆலா இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா நாடிய ஒரு பெரிய ஹைர். இது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு நலனை நாட வேண்டும் என்றால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயமே கல்விதான். அந்த கல்வியை கொண்டுதான் அவர்கள் அனைத்து நலனையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் வரக்கூடியது. அல்லாஹ் யாருக்கு நலனை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்க கல்வியின் அறிவை கொடுக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, பெரியோர்களுக்கும் சரி, தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு கல்வியை கொடுப்பதற்காக நாடி இருக்கின்றான். அதற்காக ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம்தான் இங்கு. நாம் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுதும் முதல் நிர்வகிக்கப்பட்ட அல்லது ஏற்படுத்தப்பட்டது பார்க்கும் பொழுது இஸ்லாமிக் சென்டர் தான். முதல் சென்டர் நமக்கு தெரியும், மக்கால தாருல் அர்க்கம் என்று, அர்க்கம் பின் அபில் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய வீடு தான் ஒரு சென்டராக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வந்து முஸ்லீம்கள், இஸ்லாத்தை தழுவியவர்களும் அவர்களுடைய மறைமுகமாக தொழுகையும் அதே போன்ற போதனைகளும் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்க கல்வியை கற்பிக்கக்கூடிய அந்த சுப்ஹானல்லாஹ் சென்டர் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான்.
அதன் மூலமாக எத்தனையோ பேர் யோசிச்சு பாருங்க, இதுவரை 1447 வருடம் முடியுது. இதுவரை இஸ்லாத்தை தழுவிய இஸ்லாத்துள் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய நாம் அசல் என்று பார்க்கும் பொழுது அந்த சிறிய ஒரு சென்டர் தான் தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சென்டர். அந்த சென்டரில் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் சேர்ந்து தியாகங்களை செய்து தன்னுடைய உயிர் தியாகங்களையும் செய்தார்கள். தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாத்தை உறுதியாக பற்றி பிடித்து மக்களுக்கு எத்தி வைத்த ஒரு காரணம்தான் உலகளவில் சுப்ஹானல்லாஹ் இன்று பல மில்லியன் பில்லியன் கணக்கில் முஸ்லீம்கள் இருக்கின்றார் என்றால் இது அல்லாஹு தஆலாவுடைய பெரிய கிருபை. ஆரம்பித்தது சிறிய ஒரு இடம்தான். இப்போ பாருங்க, அந்த மஸ்ஜிதுன் நபவி எவ்வளவு விசாலமாக இருக்கின்றது. அந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை கட்டும் பொழுது மிக சிறியதாக இருந்தது. ஒழுங்கான ஒரு கூரையும் இல்லை, செவறுகள் இல்லை. சுப்ஹானல்லாஹ், சஜ்தா செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய கற்கள் குத்தும். அதான் சில நேரத்தில் துணியை வைத்து சூடான அந்த வெப்பத்தின் காரணமாக சஜ்தா செய்ய முடியாது. நெற்றி சூடின் காரணமாக அங்கே நீங்கள் துணி வைத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வரி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து இப்பொழுது பாருங்க மஸ்ஜித் நபவியுடைய நிலை. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான். ஆக ஒரு விஷயம் நமக்கு பெருமளவில் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது முழுமையாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னா அதை நடத்துவதற்காக பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பள்ளிவாசல் அல்லது நமக்கு ஒரு சென்டர் என்று முன்கூட்டியே அமைக்கப்பட்ட நிலையில் அதை நாம் நிர்வகிப்பதோ அல்லது கொண்டு செல்வது என்பது பெரிய சாத்தியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அதற்குடைய ஒரு வழியை ஏற்படுத்தி விடுகின்றான். ஆனால் இனிஷியேட் செய்வது தான் பெரிய ஒரு சுப்ஹானல்லாஹ் தியாகமாக இருக்கு. நிறைய சவால்கள் இந்த சகோதரர்கள் தெரியும், இருக்கக்கூடிய பொறுப்புதாரியாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய இவர்களுக்கு இந்த மொஹல்லாவில் எத்தனை விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அது வெறும் ஃபைனான்ஷியல் இல்லை, மற்றவருடைய சில விமர்சனங்களும் சில சூழ்ச்சிகளும் இல்லை, ஏதோ ஒரு நிலை. இதுக்கு மத்தியில் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு அக்கறை எடுத்து, நம்ம சமுதாயத்துடைய இந்த குழந்தைகளுக்கு அக்கறை எடுத்து, தாய் தந்தை மற்றும் சகோதரர்களுக்கு அக்கறை எடுத்து இந்த இடத்தை ஆரம்பிக்கப்பட்டதென்றால் அல்லாஹுடைய ஒரு பெரிய ஹைர். இந்த ஒரு சென்டர் நாம் எடுத்துக்கொண்டு செல்வதில் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒத்துழைப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொருவரும் நம்முடைய தரப்பில் என்ன இந்த மார்க்கத்துக்காக நாம் செய்ய முடியும் என்று. ஏனென்றால் இது ஆரம்ப கட்டமாக இருக்கு. இது சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அதை உறுதிப்படுத்துவானாக. ஒரு பெரிய அளவில் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான விஷயத்திலும் இந்த சமுதாயம் உதவி செய்யக்கூடிய சமுதாயமாக ஆகும் பொழுது உண்மையாக இதனுடைய பிரதிபலன் இங்கு மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், சுட்டு வட்டாரத்திலும் சரி, சென்னை மற்ற இடத்திலும் என்ன இதை பரவக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் இப்பொழுதே இந்த விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எல்லாருக்கும் இந்த மார்க்க கல்வியோ அல்லது மார்க்கத்துடைய பணி செய்வதற்காக பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த பாக்கியம். அப்போ அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மொஹல்லாவும் இந்த மாதிரி ஒரு அமைப்பும் சென்டரை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால் என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த விஷயத்தில் என்னுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், பங்களிப்பு இருக்கணும். அல்லாஹ் எனக்கு கல்வி கொடுத்திருக்கிறானா, கல்வி ரீதியாக பங்களிப்பு. அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றானா, செல்வம் மூலமாக பங்களிப்பு. அல்லாஹ் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸு, மற்றவர்களுக்கு ஆள் பலம் மற்ற என்ற நிலை இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு என்னால் இந்த மார்க்கத்திற்காக நான் என்னுடைய பங்களிப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமோ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது இங்கு முன்னுரையாக நான் இங்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். இரண்டாவது கணித்துக்குரிய பெரியோர்களே மற்றும் பெற்றோர்களே, உண்மையாக இந்த சிறு குழந்தைகள், அல்லாஹ் அக்பர், இந்த சிறு குழந்தைகளுடைய நாவல் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தை இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பார்க்கும் பொழுது குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது பெரிய ஒரு சுப்ஹானல்லாஹ் சோதனையாக இருக்கு. இந்த வாட்ஸ்அப்புடைய அல்லது இந்த சோஷியல் மீடியாவுடைய காலத்தில், அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக மோசமான ஒரு தருணத்தில் நம் குழந்தைகள் மக்தபுக்கு வருவதும் அவர்களுடைய நேரத்தை முறையாக செலவு செய்து கொள்வதும் அதே போன்று அவர்கள் மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்திலும் ஈடுபடுத்திக் கொள்வது என்பதே பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம்.
இப்படிப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு நாம் ஊக்குவிக்க வண்ணமாக நம்ம குழந்தைகளை கொண்டு வரணும். அதே மாதிரி இதை நம்ம மேற்கொண்டு எவ்வளவு முடியுமோ இவர்களுக்கு மார்க்க கல்வி விஷயங்களும் சரி, இவர்களுடைய மற்ற விஷயங்களை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். உண்மையாகவே சிறிய ஒரு வருடம் இருக்குமா ஷேகுமார், ஒரு வருடத்தில் பெரிய ஒரு பாக்கி ஹிப்ஸுடைய செஷன் கூட ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அது அல்லாஹ் அக்பர் பெரிய ஒரு ஹைர் தான், பெரிய ஒரு ஹைர். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது நாம் இந்த சிறு குழந்தைகளுடைய விஷயத்தில் கவலை கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய எந்த அளவுக்கு இவர்களை ஊக்குவிக்கணுமோ, மார்க்க ரீதியான விஷயத்தில் ஊக்குவிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு. ஏன் இந்த குழந்தைகள் மார்க்க விஷயங்கள் படித்தால்தான் எங்களுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள், இல்லைன்னா பெரும் தொல்லைகளாக தான் இருப்பாங்க. இந்த குழந்தை எல்லாருடைய நம்முடைய வாரிசுகள் மார்க்க விஷயங்களை படித்தார்கள் என்றார் அவர்கள் மனிதர்களாக வாழ்வார்கள். அந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கும் என்ன நன்றியை செலுத்தக்கூடியவனாக இருப்பான், மக்களுடைய உரிமையும் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான், தான் இருக்கக்கூடிய இடத்திலும் அவன் மக்களுக்கு நலனை நாடக்கூடியவனாக இருப்பான், சமுதாயத்திற்கும் நலனை நாடக்கூடியவனாக இருப்பான், மனிதகுல அனைவர்களுக்கும் என்ன நலனை நாடக்கூடியவனாக இருப்பான். ஏன் எப்படி அவனுக்கு இந்த நிலை ஏற்படும்? மார்க்க கல்வி அவனுக்கு பதப்படுத்தும், அவனை பண்படுத்தும். இதுவே ஒரு மனிதன் மார்க்க கல்வி இல்லாமல் உலக கல்வியில மிக சிறந்த கல்வி படித்துவிட்டு உத்தியோகத்தில் இருந்து பெரிய ஒரு போஸ்டர் இருந்தால் அவன் சுயநலவாதியாக தான் இருப்பான். ஏன்? அவனுடைய இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது சுயநலவாதிகளாக பார்க்குறான். எல்லாமே செல்ஃபிஷ், தான் தன்னுடைய குடும்பம், தான் தன்னுடைய வாழ்க்கை, இப்படி என்ற ஒரு நிலை இருப்பதினால் அவன் அதை பார்த்து அதை தான் கற்றுக்கொள்கின்றான். அவனிடம் மார்க்கம் இருப்பது கிடையாது. அது இருந்ததென்றால் அவனை பண்படுத்தும், அவனை அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தும். அது இல்லாதனால் அவன் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு சுமையாக இருப்பான். இந்த குறிப்பாக அந்த பெற்றோர்களுக்கும் என்ன பெரிய ஒரு தொல்லையாக இருப்பான், பெரிய ஒரு சுமையாக இருப்பான். அந்த அடிப்படையில் இந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் மக்தபுடைய விஷயங்களில் நாம் டியூஷனுக்கு அனுப்புகிறோமோ இல்லையோ, ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமோ இல்லையோ, மார்க்கத்துடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் அனுப்புவதற்காக நம்ம அந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும் பொழுது குழந்தைகளும் என்ன இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள். அதே போல குர்ஆனுடைய ஹாஃபிதுகள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஹும் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்து, இவர்கள் அல்லாஹ்வுடைய மக்கள், நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த அடியார்களுக்கு மத்தியில் குர்ஆனுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய உள்ளத்தை குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு இடமாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் அவர்கள் ஸ்பெஷல் தான், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லும் பொழுது ஹும் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, அவர்கள் அல்லாஹ்வுடைய மக்கள், அதே போன்று அவர்கள் மிகவும் என்ன சிறப்புக்குரியவர்கள், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை சிலாஹித்து அவர்களை புகழ்ந்து கூறுகின்றார் என்றால் உண்மையாகவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே அல்லாஹ் அக்பர் பெரிய ஒரு பாக்கியம். யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை மறுமை நாளில் இந்த உலகத்தில் இந்த குர்ஆன் அவர்களுக்கு நேரான ஒரு வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்கும், அவர்களை மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் மறுவறுக்கத்தக்கக்கூடிய விஷயங்களிலிருந்தும் அவர்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஹாஃபிதுல் குர்ஆன் என்று சொல்வதில்லை, நாம் அதை பொதுவாக சொல்றோம் ஹாஃபிதுல் குர்ஆன், இல்லைன்னா அல் குர்ஆன் யஹ்ஃபதுஹு, குர்ஆன் அவனை பாதுகாக்கின்றது. நாம் என்ன செய்கிறோம்? இவர் குர்ஆனை பாதுகாக்கின்றார், குர்ஆனை மரணம் செய்தார் என்று. உண்மையாகவே குர்ஆன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டவர், குர்ஆன் அவர்களை பாதுகாக்கின்றது. இந்த உலகத்திலும் சரி, மன்னரையிலும் சரி, மறுமையிலும் சரி. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட தோழமை, எப்படிப்பட்ட கம்பானியன், எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய தொடர்பை ஒரு அடியானுக்கு ஏற்படுத்தி விட்டான் என்றால் இந்த குர்ஆன் அவனை விட்டு இவன் எதுவரைக்கும் அதை பிடித்து கொண்டு இருப்பானோ, அதை பற்றி பிடித்துக் கொள்வானோ, அதுவரை சுப்ஹானல்லாஹ் இந்த குர்ஆனும் விடாது. எதுவரை இவனை சொர்க்கத்திற்குள் நுழைக்காத வரை அல்லாஹு தஆலாவிடம் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும். யா அல்லாஹ், நான் இவனுடைய விஷயத்தில் நீ இவனை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைவிக்காத வரை நான் பொருந்தி கொள்ள மாட்டேன். யார்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் கபருடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு மௌத்தா வந்து விட்டது என்றால்
அங்கு கபருடைய வாழ்க்கையில சூரத்துல் ஆல் இம்ரானும் சூரத் பக்ராவும் இரண்டும் மேகம் போல அவர்களை பாதுகாக்கும் என்று ஹதீஸ்கள் வருகின்றது. பிறகு மறுமையில அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு ஹாஃபிதுல் குர்ஆனுக்கு கூறுவான், இக்ரா வர்தகி கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலத ஆகிர் ஆயத்தின் இந்தஹா தக்ராஹு அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடியானே, நீ உலகத்தில் எப்படி குர்ஆனை சரளமாக படித்துக்கொண்டு அதை படித்துக்கொண்டு உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தி கொண்டே செல்வீராக, சொர்க்கத்தில் எந்த இடத்தில் உன்னுடைய வசனத்தை நீ நிப்பாட்டுகின்றாயோ, ஓதக்கூடிய அந்த ஓதுதலை நிப்பாட்டுகின்றாயோ, அங்கதான் உன்னுடைய சொர்க்கத்துடைய இருப்பிடம் என்று அல்லாஹு தாலா நிர்ணயிப்பான். யோசிச்சு பாருங்கள், குர்ஆன்ல கிட்டத்தட்ட 6600 அதிகமான வசனங்கள் இருக்கின்றது என்றால் அவர் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது எவ்வளவு அந்தஸ்தை உயர்த்தப்படுவார். அது மட்டுமா, நாம் இதையெல்லாம் நாம் கேட்டுதான் கொண்டிருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு ஹிப்ஸ் முடித்த அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசியாக வரக்கூடிய அந்த மனிதன் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். பிறகு சுப்ஹானல்லாஹ் பட்டாடையை, பச்சை நிறம் பட்டாடை, சொர்க்கத்துடைய அந்த பட்டாடையை நிறைவிப்பான், அவர்களுக்கு அணிவிப்பான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் யாருக்கு? அந்த பெற்றோர்களுக்கு. எந்த பெற்றோருக்கு? இவருக்கு மரணம் செய்வதற்காக முயற்சித்து இதற்காக தியாகம் செய்து நிறைய பேசல்களும் மற்ற ஏசல்களும் எல்லாத்தையும் கேட்டு கூட என்ன சபராக இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில் என் குழந்தைக்கு இதை கொடுக்கணும் என்ற விஷயத்தில் ஆர்வமாக தியாகங்கள் செய்திருந்த அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தணும். யோசிச்சு பாருங்க, இங்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்படுகின்ற சந்தோஷம் இந்த குழந்தைகளுக்கு. யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில நிப்பாட்டி உங்களையும் அங்கு நிப்பாட்டி கண்ணியப்படுத்தினான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பா இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஆக அந்த ஒரு விஷயம் சுப்ஹானல்லாஹ் ஒரு மிகவும் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த சிறிய ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா இவ்வளவு பணிகளை ஏற்படுத்துகின்றார் என்றால் அல்லாஹ் இவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பும் இவங்களுடைய ஒற்றுமையுடைய விஷயம்தான். இதை நம்முடைய பங்களிப்பை நம்ம ஏற்படுத்துவதும் நம்ம குழந்தைகளை நம்ம கொண்டு வரோம். குழந்தைகளுக்கு குர்ஆனும் அதை மற்றபுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் எதுவரைக்கும் நாம் அவர்களுக்கு ஈடுபடுத்துவோமோ அவர்கள் ஹைரில் இருப்பார்கள். இல்லை நாம் வெளியே பார்க்குறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. அல்லாஹ் அக்பர். என்ன வார்த்தை, வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தைகளை குழந்தைகள் பேசுகிறாங்க. மாணவிகள் ஸ்கூலில் சர்வசாதாரணம் ஆகிடுச்சு. பெற்றோர் என்ன செய்கிறாங்க, இது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு என்று சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர். அந்த வார்த்தையில் ஏனென்றால் குர்ஆனுடைய வார்த்தையும் அதே போல வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலும் சொல்லப்படாததால் இந்த நாவு வேறு விஷயத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆக இந்த விஷயங்கள் வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருக்கு. இது ஒரு இந்த தருணத்தில் ஒரு ஆண்டு விழாவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய ஒரு முயற்சி தான். இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் என்ன சிறந்த முறையில் செய்வார்கள் என்று நாம ஆதரவு வைப்போம். அதனுடைய ஒத்துழைப்பு நம்முடைய விஷயங்களை ஏற்படுத்த வேண்டும். சரி, அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம இந்த தலைப்பில் வரலாம். மாற்றத்தை நோக்கி ரமதான். நம்முடைய வாழ்க்கையில வருடா வருடம் ரமதான் வந்து கொண்டு தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில வருடா வருடம் இந்த சஹருடைய இஃப்தாருடைய சண்டை கணவனுக்கு மத்தியிலையும் மனைவிக்கு மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கு. எதுவரை இவர் வாயை திறந்து சொல்ல மாட்டாரோ அதுவரை இவங்களும் விட மாட்டாங்க. ஏங்க சஹருக்கு என்னங்க, அது போமா அதுக்கு பேர் எழுந்து எங்க இஃப்தாருக்கு என்னங்க, இப்படி ஒன்ற நிலை தான் நம்முடைய ரமதானு இருக்கு. அல்லது துணிமணி வாங்கியாச்சா, பண்டபாத்திரம் வாங்கியாச்சா, ஈதுக்கு என்ன செய்கிறோம், இப்படி என்ற ஒரு நிலை நமக்கு இதற்கெல்லாம் நமக்கு. ஆனால் எந்த ஒரு நோக்கத்திற்காக ரமதான் வருகின்றதோ அந்த நோக்கமே நம்ம என்ன செய்கிறோம், மறந்துடுறோம். அதற்கு பிறகு இந்த செய்தி வரும். இது நம்முடைய யதார்த்தம். ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சு ரமதான், தெரியவில்லை பாருங்க, எவ்வளோ சீக்கிரம். அடுத்த வருஷம் என்ன செய்வார், அவரை போட்டு கட்டி போட்டுருவார் ரமதான். அடுத்த வருஷம் உண்மையாகவே குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்வேன். அடுத்த வருஷம் இபாதத்து தான், திரும்ப அடுத்த வருஷம் அதே தான் வருது. இதுதான் நம்முடைய நிலையாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட அல்லாஹ் அக்பர் சலஃபு சாலிஹீன்கள் இந்த மாதத்திற்காகவே வாழ்வதற்கு போலதான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. 6 மாதம் இந்த ரமதானை அடைய வேண்டும் யா அல்லாஹ் எங்களுக்கு. அல்லாஹும்ம பல்லிக் ரமதான், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான் வபல்லிக் ரமதான் லனா வஃபிக் லனா லிமா துஹிப்பு வ தர்தா. இந்த துஆவை அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தருள்வாயாக.
அந்த ரமதானும் நம்மிடம் ஹைரான விஷயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவாயாக. நீ விரும்பிய விஷயத்தில் நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தருள்வாயாக என்ற அந்த துவா எதற்காக கேட்டாங்க? இந்த சஹர் இஃப்தாரிக்காக தானா? நம்முடைய இந்த இருக்கிறத எல்லா ஸ்கெடியூல் என்ன சொல்லுது, ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே தானே ஞாபகம் வரும். இதுக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்லேயும் சரி யார் எல்லாருடைய தான் இப்பயே யூடியூப்ல வந்து ஃபுல்லாக ரெசிபிஸ் வந்து பார்த்து இந்த ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் செய்யணும், இது செய்யணும் என்று. இதுக்கெல்லாம் நமக்கு தயார் இருக்கக்கூடிய நிலையில் கணித்துக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, ரமதான் இதற்காகத்தானா? ரமதான் இதற்காகத்தானா? அல்லாஹ் அக்பர். ஒரு விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதே சோதிப்பதற்காக. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்ததே உங்களில் சிறந்தவர், அமலில் சிறந்தவர் யார். அப்போ அமலில் சிறந்தவர் யார் என்று நிரூபிப்பதற்காக அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்தான். இந்த ஷைத்தானும் தெளிவாக இருக்கின்றான், இவர்களை எப்படியாவது வழி கெடுக்க வேண்டும் என்று. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனை, இந்த உலகத்துடைய இந்த சோதனையில் ஷைத்தான் என்ன செய்வான்? இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தும் பொழுது, ரமதானுடைய மாதம் அந்த பொதுவாக கூறுவார்கள், வணக்கஸ்தாலிக்கு வசந்த காலமும் வணக்கஸ்தாலிகளுக்கு வசந்த காலம். வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஆபிதுகளுக்கு, இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு இது பெரிய ஒரு வசந்த காலம். அதே மாதிரி புண்ணியர்களுக்கு என்ன, இது சுப்ஹானல்லாஹ் சிறந்த ஒரு காலமாக இருக்கின்றது என்று நமக்கு சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஷைத்தான் என்ன செய்கின்றான்? இதை நமக்கு நிப்பாட்டுவதற்காக முயற்சி செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமதானுடைய விஷயத்தில் நாம் என்ன முயற்சி செய்யணும்? ஒவ்வொரு வருடமும் ரமதான் வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் ரமதானை நாம் கடந்த பிறகு நாம் கவலைப்படக்கூடிய எந்த விஷயத்தில், இந்த வாட்டி செய்யலை, இதை வாட்டி விட்டாச்சு, அடுத்த வாட்டி விட்டு. ஆனால் நமக்கு திரும்பவும் அதே தான். இந்த தஸ்வீஃப் என்று சொல்லக்கூடிய தள்ளி போடக்கூடிய விஷயம் ஷைத்தான் நம்மை என்ன செய்வான்? ஏற்படுத்தி கொண்டு, ஒன்றும் இல்லை, அடுத்த வருஷம் இருக்கே, இந்த வருஷம் ரொம்ப பிஸியாக இருக்குது, உனக்கு ஸ்கெடியூல், ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, ஸ்கூல் ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் இருக்குது, அடுத்த வருஷம் விட்டுறாத. யார்? ஷைத்தானே ஐடியா கொடுப்பான். ஷைத்தான் சும்மாவா ஐடியா கொடுப்பான்? அவன் நம்மை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த விஷயத்தை கொடுக்குறான். அல்லாஹ் அக்பர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கணித்துக்குரிய பெற்றோர்களே, கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இந்த ரமதான் என்ன மாற்றத்தை விரும்புகின்றது? இப்படியே வந்து ரமதானை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டு செல்கின்றானா? இது நமக்கு ஒரு டெஸ்ட். இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? நீ ஒரு மாதம் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு சொல்லப்படக்கூடிய டெஸ்ட். ஒரு மாதம் நீ பேணுதலுடன் வாழ்ந்து விட்டாய் என்றால், நீ சாதித்து விட்டாய் என்றால், 11 மாதம் உன்னால் வாழ முடியும் என்று நீ சொல்ற. ஒரு மாதம் நீ பேணுதலாக அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கை, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நீ வாழ்ந்து விட்ட என்றால், நீ சாதிச்சுட்ட. உன்னால 11 மாசம் கூட என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஒரு மாசத்தையே அல்லாஹு தஆலா எல்லா விதமான சிக்கல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அகற்றிவிட்டு, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹு தஆலா குறைத்து விட்டு, வாசல்கள் சொர்க்கத்துடைய வாசலை திறந்து விட்டு, நரகத்துடைய வாசலை மூடிவிட்டு, எல்லா வழியையும் அல்லாஹு தஆலா சீர்படுத்தி விட்டு, அந்த ஒரு மாதத்திலும் அவனை தன்னை சீர்படுத்தி கொள்ளவில்லை என்றால், அல்லாஹு தஆலா அவனுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீ ஒரு மாதத்திலே உன்னை சீர்படுத்தாதவன் வருஷம் முழுக்க உன்னை சீர்படுத்த முடியாது. அல்லாஹ் அக்பர். இந்த தான் நமக்கு ஒரு அளவுகோல். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமதானை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்துகிறோமோ, மீதமுள்ள நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கும். எங்களிடம் அல்லாஹு தாலாவுடைய கண்ணியத்தை, அல்லாஹு தாலாவை நாம் நேசிக்கின்றோம் என்று அனைவரும் சொல்லுவோம். அவனுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கு. இது எப்படி நாம் அறிந்து கொள்ளணும்? நமக்கு ஒரு அளவுகோல் இந்த ரமதான். இந்த ரமதான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும், எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய அடியார்களை நீ நெருக்கமாக இருக்கிற. அல்லாஹு தாலாவுடைய இந்த மாதத்தை அலட்சியமாக இருந்து கொண்டு, அதே மக்களுடைய அதே பழைய தோஷம்தான் வருது போது, நம்முடைய எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று இருந்தால், அல்லாஹ் அக்பர், உன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹு தாலாவுக்கு நீ மதிப்பு கொடுக்கல. உன்னுடைய வாழ்க்கையில மதிப்பு இல்லை.
இவ்வளவு சொல்லி இவ்வளவு உனக்கு புரிய வைத்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்த பிறகும் உன்னால நீ சீர்படுத்தி கொள்ள முடியலனா ஜன்மத்துக்கு நீ சீர் ஆக முடியாது. அல்லாஹு தஆலா நமக்கு 11 மாசத்தில் வாழ்வதற்காக எப்படி வாழ வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் தான் இந்த ரமதானும். இந்த பேசாதீங்கம்மா, இங்க யாரு பேசக்கூடாது, சரியா? இந்த 11 மாதத்துல நாம் வாழ்வதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க, ஒரு போருக்கு போகும் பொழுது அவர்களுக்கு முன்கூட்டியே ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த ட்ரைனிங்கை சரியாக செய்தார் என்றால் அவர் போர்க்களத்தில் வெற்றிகரமாக அவர் எதிரிகளை வீழ்த்தி விட்டு பாதுகாப்பாக வருகின்றால், அல்லது அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் அவர் ஷஹீதாகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஆனால் ஒரு மனிதன் ட்ரைனிங்கே எடுக்காம எப்படி அவன் போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியும், அந்த போரண மைதானத்தில் கலந்து கொள்ள முடியும்? எதுவுமே இல்லாமல் எப்படி அந்த விஷயத்தில் மேற்கொள்ள முடியும்? இதே போன்றுதான் கணித்துக்குரிய அல்லாஹ், இந்த உலகத்தில் சோதனை பெரிய இருக்கு. எப்படியாவது ஷைத்தான் நம்மை வெளிக்கெடுப்பதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறான், அவன் ஓய மாட்டான். அல்லாஹு தஆலாவும் தெளிவாக கூறிட்டாங்க. என்ன கூறினான்? இன்ன ஷைத்தான அதுவுல்லக்கும் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனை எதிரியாகவே பாருங்க. எக்காரத்தை கொண்டு உங்களுக்கு என்ன செய்யறான்? உனக்கு சாதகமாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன் நினைத்து விடாதீர்கள். ஏன்? ஏனென்றால் அவன் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் சபதம் எடுத்து அவன் சத்தியமிட்டு வபிஇஸ்ஸத்திக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், அல்லாஹ்வே உன்னுடைய கண்ணியத்தின் மீது உன்னுடைய சங்கையின் மீது சத்தியமாக சொல்றேன், இவர்கள் எல்லாம் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிட்டு வந்தவன். இப்போ இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய ரமதான் வருகின்றது செல்கின்றது என்றால் என்ன மாற்றம்? ஹதீஸுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹீஹான ஹதீஸுகள் பார்க்கும் பொழுது ரமதானுடைய மாதம் வந்தாலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாசலை திறக்கின்றான், நரகத்துடைய வாசல்களை மூடுகின்றான், மரதத்து ஷயாத்தின் என்று சொல்லக்கூடிய அடம் பிடிக்கக்கூடிய மிகவும் அடம் பிடிக்கக்கூடிய ஷைத்தான்களை சங்கிலியிடுகின்றான் என்று சொல்லிவிட்டு அங்கு ஒரு வானவர் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளர் கூக்கலிடுவார், யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை விரும்பக்கூடியவனே முன்னேறி வா, விரைந்து வா. அல்லாஹுடைய பொருத்தத்தை வேண்டுமா, அல்லாஹுடைய ரஹ்மத் வேண்டுமா, அல்லாஹுடைய சொர்க்கம் வேண்டுமா, உன்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமா, நன்மை நாடுகின்றாயா, விரைந்து வா, நீ முன்னால் நீ வா என்று அல்லாஹு தஆலாவுடைய வானவர்கள் அங்கு அழைக்கின்றார். வயா பாகிய ஷர் அக்ஸிர், பாவங்களுக்கு மேல் பாவம் செய்யக்கூடிய பாவியே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்கின்றாய், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு காலையில் இருந்து இரவு தூங்கும் வரை அவனுடைய நியமத்தில் தான் நீ பிறண்டு கொண்டு இருக்கின்றாய். இப்படிப்பட்ட நிலையில அவனுக்கு மாறு செய்கின்றாயே, இந்த மாதத்திலாவது நீ இந்த பாவத்திலிருந்து விலகிக்கொள், இந்த பாவத்தை குறைத்துக்கொள், அல்லாஹ்வுக்கு நீ அஞ்சிக்கொள் என்று அங்கு வானவர்கள் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு இரவும் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், அழைப்பு வந்த பிறகு, இன்விடேஷன் கொடுக்கப்பட்ட பிறகு, அல்லாஹ் அக்பர், நாம் அந்த இன்விடேஷனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் யார் நஷ்டவாளி? நாம தான் நஷ்டவாளி. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ரமதான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும்? என்னுடைய ரமதான் கடந்த ரமதானை போலவா இருக்கணும்? கடந்த ரமதானை போலவா என்னுடைய ரமதான் இருக்க வேண்டும்? அல்லது ரமதானை நான் இந்த சிறந்த ஒரு மாதமாக நான் அமைத்துக் கொள்வேன் என்று நாம விரும்ப வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. சமீபத்தான், ரொம்ப தொலைவும் இல்லை, சமீபத்திற்கு நமக்கு இந்த கோவிடுடைய நிலையில பார்த்தோம், தொழுக முடியல, ஒன்று கூட முடியல. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி, மௌத்துடைய செய்தி, யாருடைய மௌத்து நிர்ணயிக்கப்பட்டது என்று இப்படிப்பட்ட நிலையில இருந்து கொண்டிருந்து நம்மால் இயன்ற அளவுக்கு அல்லாஹை வணங்கி வெளிப்பட்டோம். அல்லாஹு தஆலா நமக்கு அப்படிப்பட்ட அச்சமான ஒரு நிலையில் இருந்து அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அல்லாஹை வணங்கி வழிபடுவதற்காக எல்லா விதமான ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றால், அதை எடுத்துக்கொண்டு நாம பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் யார் நஷ்டவாளி? நாம தான் நஷ்டவாளி. இப்போ இந்த ரமதானுடைய மாதம் மாற்றத்தை நோக்கி விரும்புகின்றது என்றால் என்ன? இது வெறும் சஹர் இஃப்தார் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அசல் வந்த அந்த நோக்கம், அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அவனுடைய இருக்கக்கூடிய அருளை பெறுவதற்காகவும் அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காகவும் நம்மால் இயன்ற அளவுக்கு இபாதத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு நல்லடியார்களுடைய பட்டியலில் ஆக்கிக் கொள்வதற்காக நம்முடைய மாற்றம் வரணும்.
நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள், இந்த மாற்றம் தேடுகின்றது. பர்ச்சேசிங் என்ற விஷயங்களும் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம தள்ளி வைத்து விட்டு ரமதானுடைய மாதத்திற்காக முழுமையாக அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களாக ஆகி அதில் இருக்கக்கூடிய சிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த துடிப்புடன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கின்றென்றால், எல்லாருடைய அதிகப்படியாக நம்ம முஸ்லிம் சமுதாயத்தின் நிலை என்னன்னா, ரமதானை வந்தாலே நமக்கு சஹரும் இந்த இஃப்தாருடைய பிரச்சனையே நமக்கு போதும் ஆயிடுது. இது எல்லா வீட்டுடைய ஒரு நிலையா இருக்கு. அல்லாஹ் அக்பர். எல்லா உணவுடைய ஞாபகம் தான் வருது. அவசியமா அது எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு நம்முடைய இபாதத்தும் செய்ய முடியல. இஃப்தார் முடிச்சோம், அதற்கு பிறகு ரம்மால் தராவிய வர முடியல. வந்தா கூட இஷா தொழுதுட்டு கொஞ்சம் அப்படியே சோர்வு வந்து வீட்டுக்கு போய் படிச்சுப்பேன். எங்க போய் படிக்கிறேன்? நாம டெய்லி வருஷம் நாம நாள்தோறும் படிச்சா நம்ம படிச்சிருப்போம். ஒண்ணுமே இல்லாம திடீர் எழுதுனா படிப்பேன் என்றால் எங்க முடியும்? இந்த உடலை எப்படி நம்ம பதப்படுத்தி இருக்கிறோம்? வருஷம் ஃபுல்லா நாம ஐவல தொழுகை ஜமாத்துடன் தொழுவதே பெரிய ஒரு அறப்போராக இருக்கின்றது. இதுல நான் தராவி ஒரு 4 ரக்காத் படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டில் போய் தஹஜ்ஜுத் தொழுவேன். அவருடைய எல்லாம் என்ன ஆகுறதுன்னா, வீட்டில் மனைவி எங்க சாருக்கு எழுதுங்க. இப்போ எழுத உடனே அவருக்கு 2 ஆப்ஷன். சாரு முடிக்கணுமா, தஹஜ்ஜுத் அந்த தராவி 4 ரக்காத்து மீது இருக்கு, அது தொழுவணுமா? 2 ஆப்ஷன். கடைசியில் என்ன செய்யறாரு அவரு? வேற வழி இல்லை. சாரு விட்டோம் பிரச்சனை, நாள் முழுக்கும் என்ன மூஞ்சி சுழிஞ்சி இருக்கும். சரி சாரு பிடிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே என்று என்ன செய்யறாரு? சாரை பிடிச்சிடுறாரு. இதுதான் டெய்லி ஆகும். இப்படிதான் ஆகும். ஏன்? உடலுக்கு சுகத்தை கொடுத்து 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 நாம் என்ன செஞ்சிட்டோம்? இது அப்படியே ஒரு மந்த நிலையாக்கிட்டோம். யாருக்கு அது? வீட்டில் மீதமோ அல்லது அதிகமாக படித்துக் கொள்ளும் யாருக்கு? நாள்தோறும் படிக்கக்கூடியவர்கள், நாள்தோறும் இந்த தஹஜ்ஜுதை தொழக்கூடியவருக்கு சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு ரமதானுடைய விஷயத்தில் என்ன இன்னும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே தவிர ஒரு பாரமாக ஒரு சுமையாக இருக்காது. ஏன்னா நம்முடைய உடலை நாம் எப்படி ட்ரெயின் செய்கிறோமோ அதன் பிரகாரம் தான் அதுவும் எடுந்தவனே நம்ம எழுத உட்கார ஆகவே ஆகாது. ஆக இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமதானுடைய மாற்றம் நமக்கு வரணும். இந்த ரமதானுடைய முக்கியத்துவம் நம்ம அறியணும். இதில் நம்ம அலட்சியமாக இருந்தக்கூடாது. இந்த 10ஓடு 11 அத்தோடு 11 சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படியே நீங்கள் பார்த்தனா தெரியும். ரமதானுடைய ஆரம்பம் பார்த்தா ஃபுல்லாக பிஸி, விளையஞ்சோலையும் போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாமே நியூ முசல்லீன்கள். நமக்கு ரெகுலராக வரக்கூடியவங்களுக்கு இடம் இருக்காது. நான் அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, 3 நாள் தான். அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் எப்போ பார்க்க முடியும்னா 27ஆம் தேதிக்கு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் முசல்லீன்கள் காணவில்லை என்று போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட நிலை இருக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலை இருக்கு. அல்லாஹ் அக்பர். நம்ம மாற்றத்தை நோக்கி வரணும். அதற்காக நாம் என்ன செய்யணும்? அதற்காக நம்முடைய முயற்சிகள் என்ன? நிறைய விஷயங்கள் இங்கு பதிவு செய்திருந்தாலும் சுருக்கமான நிலையத்தை நான் இங்கு பதிவு செய்யணும். முதல் விஷயம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, ரமதானை வரவேற்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் இந்த ரமதான் நம்மை பண்படுத்துவதற்காக வருகின்றது. இந்த ரமதான் நமக்கு ஹைரை தேடி கொண்டு வருகின்றது. அந்த ஹைரை அடைந்து கொள்வதற்காக நான் ஒரு முன்கூட்டியே முன்னெடுப்பாக நான் இருக்குவதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்கூட்டியே இதற்கு தயாராக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மன ரீதியாகவும் சரி, நம்முடைய மற்ற வேலை ரீதியாகவும் சரி, ரமதானை வரவேற்கக்கூடிய விஷயத்தில் சிறந்த முறையில் வர. இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. விருந்தாளி வந்த பிறகு வாங்க அப்படியே கொஞ்சம் உட்காருங்க, அந்த வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லுவோமா? அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய கண்ணியம் இருக்குமோ, எங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய உபசரிக்கக்கூடிய விஷயங்களும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கும். இது இயல்பான விஷயம்தான். ஒருவர் சாதாரண ஒருவர் வர்றாருன்னா நமக்கு ஏற்பாடும் சாதாரணமாக இருக்கும். அதே பெரிய ஒரு அறிஞரோ அல்லது பெரிய ஒரு முக்கியஸ்தராக வருகின்றார் என்றால் அவர்களுடைய ஏற்பாடு எப்படி இருக்கும்? கொஞ்சம் தடபுல இருக்கும். அப்போ நம்முடைய விருந்தாளி நாம் எப்படி அவர் இருக்கின்றார், அதன் பிரகாரம் நம்முடைய ஏற்பாடு நம்முடைய தயாரிப்பு இருக்கின்றது என்றால் அல்லாஹ் அக்பர். அந்த விருந்தாளியும் என்ன வரக்கூடிய மற்றவர் பார்க்கும் பொழுது விருந்தாளி வருவார், எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் குறைவாக இருந்தது, அவர் என்ன கண்ணியப்படுத்தலை, அவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, அவருக்கு முன்னாடி என்ன அவமானம், இப்படி என்று கமெண்ட் எடுத்து போகக்கூடியதாக இருக்கிறான். ஆனால் ரமதான் என்ற அந்த விருந்தாளி வருவது எல்லா விதமான ஹைரையும் அள்ளி கொண்டு வருது. வந்து யாருக்கு? நமக்காக கொடுத்து விட்டு போகுது.
அதுவும் எப்படி ஒரு நாள் 2 நாள் 30 நாட்களும் இருக்கு. 30 நாட்களும் இதற்காக அல்லாஹ் அக்பர் இந்த விருந்தாளி அல்லாஹு தஆலா அனுப்புகின்றான். இது வாசல்கள், சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்த நிலையில, நரகத்துடைய வாசல்கள் மூடிய நிலையில, அல்லாஹ் அக்பர் நன்மையான விஷயங்கள் செய்வதற்காக சுமூகமான சூழ்நிலையுடன் வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் அக்பர் தொழுகையே தொழாதவனெல்லாம் தொழுகைக்கு வந்து விடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளியை வரக்கூடிய இந்த ரமதானை நம்முடைய விஷயத்தில் எப்படி நாம தயாராக இருக்க வேண்டும். அப்போ அதில் முதல் விஷயம் நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே, இஹ்லாஸுன் நிய்யா, நம்முடைய நிய்யத்தை நாம் சீர்படுத்தி கொள்ளணும். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய எண்ணத்தில் இந்த ரமதானை வரக்கூடிய இந்த ரமதான் ஒரு மாற்றமாக இருக்கும். என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பண்படுத்துவதற்காகவும் என்னை சீர்படுத்துவதற்காகவும் அல்லாஹுடைய நல்லடியானாக ஆக்குவதற்காக இந்த வாய்ப்பு எனக்கு வருகின்றது. இந்த வாய்ப்பை நான் சிறந்த முறையில் நான் அமைத்துக் கொள்வேன் என்ற விஷயத்துல முதல் நம்முடைய நிய்யா, நம்முடைய எண்ணம் நம்ம சிறப்பாக இருக்க வேண்டும் ரமதானுக்கு முன்னாலே. ஏனென்றால் நம்முடைய ரமதானுடைய எப்படி இருக்குன்னா, ரமதான் வந்துருச்சா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், இது டைட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், அது குறிப்பாக டைட்டு செய்யக்கூடிய மெயின்டைன் செய்யலாம் முடிய மாட்டுது. ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம், அதுக்கு பிறகு இல்லை உஸ்தாத் முடியல உஸ்தாத், என்னதான் தெரியல முடியல உஸ்தாத். விருந்தாளி கூப்பிட்டாங்க போகாமல் இருக்க முடியல, திருமணத்துக்கு போயாச்சு, நிக்காவுக்கு போகாமல் விருந்துக்கு வந்து உட்கார்ந்த பிறகு பந்தியில் கண்ட்ரோல் ஆக மாட்டுது, திரும்ப நான் செய்வேன். இப்படி தான் ஆனால் ரமதானில் சிலர் நோன்பு இதற்காக வைக்கிறாங்க. இது யதார்த்தமான விஷயம். கணித்துக்குரிய நோன்பு வைப்பது என்ன, இந்த மாதம் வந்து டைட்டு, டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருப்போம். நம்ம எங்கே இருக்குது, வெறும் டைட்டாக தான் போயிட்டு இருக்கு, ஃபுல்லாக டைட்டாக வந்து ஏற்படுது. இந்த ஒரு எண்ணத்தில் வைக்கிறாங்க. அல்லது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லிம்மாக ஆகலாம், இந்த ஒரு எண்ணமும் இப்படியும் வைக்கிறாங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லிம்மாக ஆகலாம், கொஞ்சம் நம்முடைய பாடி ஷேப்லாம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்குது. பிரயோஜனமே இல்லை. அது நமக்கு யதார்த்தமாக உலகத்துடைய நன்மை நமக்கு வரும். அல்லாஹு தஆலாவை வழங்கி வெளிப்படக்கூடிய இபாதத்துகளில் நமக்கு சுப்ஹானல்லாஹ் உடல் ரீதியாக மட்டுமல்ல, நம்முடைய உள ரீதியாகவும் நமக்கு நன்மை இருக்கின்றது. ஆனால் நம்முடைய நம்முடைய முதன்மையான எண்ணம் என்று இருக்கும் பொழுது இஹ்லாஸ், அல்லாஹுக்காக நான் செய்கிறேன், இதில் வரக்கூடிய பிரதிபலன் நமக்கு, இதற்கு வரக்கூடிய நம்முடைய நன்மை இது நம்ம பெறுவோம். ஆனால் நான் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹு தஆலாவுடைய அவரிடம் இருக்கக்கூடிய நன்மையை நாடி நான் செய்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு இஹ்லாஸுடன் இருக்கும். இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறதுக்காகனா நம்முடைய அமலே பாழாகிடும், அல்லாஹு தஆலாவிடம் இதை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ முதல் விஷயம் இங்கு இந்த முதல் இஹ்லாஸுடைய விஷயத்தில் நாம் பார்க்க வேண்டும். ஏன் இந்த இஹ்லாஸின் அடிப்படையில் தான் நம்முடைய நோன்பும் நம்முடைய இதர அமல்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். இல்லை இஹ்லாஸே இல்லை என்றால் அது எவ்வளவு அழகாக செய்யப்பட்டாலும் அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பாருங்க, நோன்புல இஹ்லாஸுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும். யாருமே என்ன செய்வது கிடையாது. அங்கே சிறு குழந்தையும் என்ன, அல்லாஹ் அக்பர், அவர் நோன்பு பிடித்து விட்டார் என்றால் வீட்டில் முன்னாடியே அவருக்கு உணவு வைக்கப்பட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் இதை பார்க்கிறான். நான் இதை சாப்பிட மாட்டேன், அவனுக்கு என்னதான் ஆஃபர் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் வைத்திருக்கிறேன் என்ற சுப்ஹானல்லாஹ் இஹ்லாஸ், இந்த நோன்புடைய விஷயத்தில் இஹ்லாஸுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நோன்புக்கு அல்லாஹ்விடம் மிக சிறந்த கூலி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதில் நோம் ஒசௌமு அல்லாஹு தஆலா கூறும் பொழுது ஒசௌமு லி ஃபஅன அஜ்ஸி பி, நோன்பு என்பது எனக்காகவே செய்க. என்ன அர்த்தம், அதில் முழுக்க இஹ்லாஸுடைய சுப்ஹானல்லாஹ் உச்சக்கட்டத்தில் இருக்கிறதுனால அல்லாஹு தஆலா அதனுடைய கூலி நானே சிறப்பாக நான் கொடுப்பேன். ஒவ்வொரு அமல்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நமக்கு நன்மைகள் இருக்கு. ஆனால் நோன்பு என்பது அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்படக்கூடிய சுப்ஹானல்லாஹ் அதற்குரிய கூலியாக இருக்கின்றது. அது ஸ்பெஷலாக இருக்கும் எப்பொழுது இஹ்லாஸுடன் இருக்குமே. ஆனால் இப்போ முதல் விஷயம் இங்கு நாம் நம்முடைய இஹ்லாஸை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் எக்காரத்து கொண்டும் நோன்பு உடைய விஷயத்தில் என்ன செய்ய தேவையில்லை, மக்களுக்கு சொல்வதோ அல்லது இபாதத்துடைய விஷயங்களை சொல்லக்கூடாது. நேற்று தஹஜ்ஜுதுக்கு எழுந்தாங்க, வீட்டில் என்னென்னா ஒரே சவுண்டு தான். அல்லாஹ் போச்சா, நான் 30 வருஷமாக தொழுதுட்டு இருக்கேன், போச்சு, ப்ராட்காஸ்ட் செஞ்சிட்டாரு, எல்லாமே போயிடுச்சு. அல்லாஹ் சலஃபு சாலிஹீன்கள்
குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் அறிந்து ஓதும் பொழுது அவங்களுடைய உள்ளத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய மஹப்பத்தும் அல்லாஹு தாலாவுடைய அந்த அச்சமும் ஏற்பட்டு கண்கள் கலங்கும். கண் கலங்கி அழுக ஆரம்பிப்பார்கள் தாடி நடையும் அளவுக்கு. யாராவது வர்றாங்கன்னு என்ன செய்வாங்கன்னா உடனே தொடச்சி கொண்டு மா அஷத்து பர்தா, மா அஷத்து பர்தா, ரொம்ப சலீவா, ரொம்ப சலியா இருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு மறைக்கக்கூடியவர்களாக இருப்பார். சில சலஃபு சாலிஹீன்கள் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் அல்லாஹுடைய அச்சத்திலும் அவருடைய மஹப்பத்திலும் அழுகக்கூடிய இருப்பார்கள். மனைவி அவங்களுடைய படுக்கையில் இருந்தாலும் அந்த புறத்தில் திரும்பி எத்தனையோ வருடங்கள் வரை மனைவிக்கே தெரியாது அல்லாஹு தஆலாவை அல்லாஹ் அக்பர் அச்சத்துடனும் மஹப்பத்துடனும் அவர்கள் அழுது கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலை. நோன்புடைய விஷயங்கள் இருக்கட்டும், மற்ற இபாதத்துடைய விஷயத்தில் எதையும் தெரியப்படுத்த மாட்டாங்க. எந்த அளவுக்குனா இரவுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றால் அந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் அல்லாஹ் அக்பர் நான் இந்த நேரத்தை எழுந்தேன் என்று சொல்லிட்டு தஹஜ்ஜுதுக்கெல்லாம் எழுதுக்கலாம் என்று அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கு அவர்கள் இவர் மாஷால்லா தஹஜ்ஜுதுக்காக தான் எழுதுகிறார் என்று அந்த விஷயத்தை நான் இந்த சம்பவம் நடந்தது இந்த இரவுல, ஆனால் நான் அந்த தஹஜ்ஜுதுக்காக எழுந்துக்கல. தன்னை அந்த ரியா, அந்த முகஸ்துதி, ஷோ ஆஃப் உடைய விஷயத்திலிருந்து அவர்கள் விலகி கொள்ளியிருக்கும். அப்போ நம்முடைய அமல்கள், நம்முடைய இந்த ரமதானுடைய ஒவ்வொரு அமல்கள் அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே இஹ்லாஸான முறையில் நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வரக்கூடிய ரமதான் சிறந்த ரமதானாக நான் ஆக்குவேன் என்ற ஒரு நீயத்து வைக்க வேண்டும். யாருக்கு எப்பொழுது மௌத் வரும்னு தெரியாது. நடந்த சம்பவங்க அல்லாஹ் அக்பர். நான் என்னுடைய கண்களால் பார்த்த சம்பவம், ரமதானுக்கு ஒரு நாள் வரை ஒரு சகோதரர் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வந்தார், வந்து உட்கார்ந்தாரு. சஹருக்காக இரவு போகும் பொழுது இஷா தொழுது விட்டு சஹருக்கு போறாரு. அல்லாஹ் அக்பர். வாழைப்பழம் வாங்கிட்டு போறாரு. போகும்பொழுது ஆக்சிடென்ட்டாக எங்கேயும் மௌத்தாரார். அல்லாஹ் அக்பர். தொழுகையாளி, பிறையுடைய பார்க்கப்பட்டது, செய்தி வரப்பட்டது, ரமதானும் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹ் அக்பர். அவர் அந்த தராவியை அந்த தராவியை முடிச்சுட்டு அவர் பழம் வாங்கிட்டு போறாரு. சஹருக்காக மௌத் ஏற்படும். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு வரும். ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் தன்னுடைய உரையில் சொல்லும் பொழுது, ஒரு அறிஞர் தன்னுடைய ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பணிகள் செய்து கொண்டிருந்தார். அவருடைய சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்ல ஒருவர். அந்த அளவுக்கு ரமதான் வரக்கூடிய வருகையுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொண்டு மக்களுக்கு அந்த இஸ்லாத்தின் அவங்களுக்கு ரமதானை ஏற்பாடு செய்வதற்காக ஊக்குவித்து உரைகள் நடத்தி கொண்டு இருந்தது. ரமதானுக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வருது, ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ்வுக்கு அவருடைய மௌத் ஏற்பட்டு விட்டது. ஆக யாருடைய வாழ்க்கையில் எப்பொழுது வரும் மௌத் என்று தெரியாது. இந்த வரக்கூடிய ரமதான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ரமதானாக இருக்குமா? அல்லாஹ் அக்பர். தெரியாது. ரமதான் வரும், ஒவ்வொரு வருடமும் ரமதான் வரும். ஆனால் நாம் அந்த ரமதானை அடைவோமா என்று தெரியாது. அதனால சலஃபு சாலிஹீன்கள் இந்த ரமதானை அடைய வேண்டும் என்பதற்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல் விஷயமாக இருக்கு. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய விஷயம், இந்த ஒவ்வொரு இபாதத்தும் நாம் செய்வது ஈமானுடனும் அல்லாஹு தாலாவிடம் இதற்குரிய கூலி பெறுவதற்காக எண்ணத்தை நாம் செய்ய வேண்டும். ஈமான் வஹ்திசாப் 2 இருக்கணும். ஈமான் எந்த அடிப்படையில்? நம்பிக்கை. அல்லாஹ் இந்த நோன்புக்காக, இந்த தஹஜ்ஜுத்திற்காக, இந்த அமலுக்காக, இந்த சிறப்பான விஷயங்களுக்காக அல்லாஹு தாலாவிடம் எனக்கு கூலி உண்டு என்ற நம்பி சந்தேகம் இருக்கக்கூடாது. இரண்டாவது தலப், அல்லாஹு தாலாவிடம் இதனுடைய நன்மையை நாடி கூலியை நாடணும். கூலியை நாடினால்தான், வெறும் என்ன நாம் ஈமான் கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய முயற்சிகள் ஈமானன் வஹ்திசாபன், ஈமானுடனும் வஹ்திசாபன் என்ன தலபன், அங்கே இந்த மாதத்தில் எப்படியாவது அடையணும் என்ற அந்த ஆர்வத்துடன் நாம இந்த ரமதானை நாம் வரவேற்க வேண்டும், ரமதானை மேற்கொள்ள வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யாரு இந்த ரமதானில் ஈமானுடன் நம்பிக்கையுடன் அல்லாஹு தாலாவிடம் கூலி நாடிய நிலையில நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவங்களுடைய முந்திய பாவங்களை மன்னிக்கின்றான். அப்போ இரண்டாவது நன்மை, அல்லாஹு தாலா சொன்ன விஷயத்தை நம்பியும் அதே போன்று இவங்களுடைய இதனுடைய நன்மையை பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது பார்க்கும் பொழுது இஸ்லாஹுன் நஃப்ஸ், நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தணும். நம்முடைய உள்ளங்கள் மிகவும் என்ன பாவங்களுக்கு மேல் பாவம் அல்லது சூழ்நிலைகள் நம்மை அல்லாஹ் அக்பர் மிகவும் உள்ளம் கருமையாகி விட்டது.
நம்முடைய உள்ளம் மிகவும் துருப்பிடித்த நிலையில் ஆயிடுது. இப்போ இந்த இஸ்லாஹ், இந்த நஃப்ஸை நாம சீர்படுத்துவதற்காக நாம முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் நாம நினைவு கொள்ள வேண்டும், ஷைத்தான் நம்மை எப்படியாவது இந்த வழிகெடுக்கக்கூடியவனாக இருப்பான். இதுல என்னுடைய இந்த ரமதான் எனக்கு என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய ஒரு மாதமாக அமைத்துக் கொள்வதற்காக நம்மை அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்போம். அல்லாஹு தாலாவிடம் இதற்குரிய நாம் செய்த சிறு குறு தவறுகளை மன்னித்து அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளங்களை சீர்படுத்தி இந்த ரமதானில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியவனாக என்னை ஆக்கி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக ஆக்கக்கூடிய அந்த நன்மக்களாக ஆக்குவதற்காக எனக்கு உதவி புரிவாயாக என்று நாம் அல்லாஹு தாலாவிடம் நாம் துவா கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா நமக்கு என்னென்ன அமல்களை கொடுத்திருக்கின்றானோ அதை பட்டியலிடணும். பட்டியலிட்டு நம்ம லிஸ்ட் போட்டு இந்த நேரத்தில் இதுதான் செய்வேன், இந்த நேரத்தில் இதை செய்வேன் என்று நாம் அமைக்கும் பொழுது சிறந்த முறையில் நாம் செய்வோம். இப்படியே சரி வரட்டும் பார்த்துக்கலாம் என்று நாம் இருக்கும் பொழுது வந்து கடந்துரும். பிறகு எந்த ஒரு நாம் அமலும் என்ன செய்ய முடியாது. முயற்சிகள் இருந்தால்தான் நமக்கு சுப்ஹானல்லாஹ் சிறந்த அமல் இருக்கின்ற, சிறந்த கூலி இருக்கின்றது. நம் தரப்பில் எந்த ஒரு முயற்சி இல்லை, நம் தரப்பில் எந்த ஒரு உழைப்பும் இல்லைனா அல்லாஹ்வுடைய தரப்பிலும் எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாது. அல்லாஹ்விடம் ஒரு சிஸ்டம் இருக்கு. அவுஃபு பியஹதி ஊஃபி பியஹதிக்கும். இதுதான் அல்லாஹு தாலாவுடைய சிஸ்டம், அல்லாஹ்வுடைய லா, அவனுடைய சுன்னா, அவனுடைய சுன்னத்துல்லா என்று சொல்லும் பொழுது அவுஃபு பியஹதி, நீ வாக்குறுதி செய்த விஷயத்தை நீ நிறைவேற்று. நீ வாக்குறுதி கூறினாய் அல்லவா, என்னை வணங்குவேன், என்னுடைய பேச்சை கேட்பேன், இந்த உலகத்தில் நீ விரும்பிய வாழ்க்கை வாழ்வேன் என்று அடியானே நீ சொன்னாயா, அதை நீ நிறைவேற்று. ஊஃபி பியஹதிக்கும், நான் சொன்ன வாக்குறுதி நான் நிறைவேற்றுவேன். அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு உதவி, அவனுடைய தரப்பிலிருந்து நமக்கு அருள் ஏற்பட வேண்டும் என்றால் நம் தரப்பிலிருந்து முதல் என்ன அந்த கண்டிஷனை நிறைவேற்றணும். அக்ரிமெண்ட்ல இதுதான். நம் தரப்பில் எதுவுமே வராமல் எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு உதவி வரும்? எப்படி அல்லாஹு தஆலா நம்முடைய நிலையை மாற்றுவான்? எப்படி ஒரு கண்ணியமான வாழ்க்கை ஏற்படுத்துவான்? அவனுடைய சிஸ்டம், அல்லாஹு தஆலா அவனுக்கு செய்த வாக்குறுதி நிறைவேற்றும் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய தரப்பிலிருந்து வாக்குறுதி கண்டிப்பாக வரும், உதவிகள் நமக்கு வரும். இந்த விஷயத்தை நான் கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட நான் 15-16 விஷயங்களை நான் கொண்டு வந்தேன். அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த ரமதான் வர வரை இந்த விஷயங்கள் நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் இங்கு இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள், இந்த ரமதானை சிறந்த ரமதானாக நான் குர்ஆனுடைய தொடர்பும் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த வழிமுறையும் சஹாபாக்கள் எப்படி இந்த ரமதானை எடுத்துக்கொண்டார்கள், எப்படி மேற்கொண்டார்கள் என்று படிங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற புத்தகமும் சஹீஹ் தர்கீப் தர்ஹீபுடைய புத்தகங்கள்ல இந்த ரமதானுக்காக ஊக்குவிக்கக்கூடிய நிறைய ஹதீஸுகளும் நிறைய சலஃபுடைய சுப்ஹானல்லாஹ் சம்பவங்கள் இருக்கு. அதை படித்து நாம் அறிந்து கொண்டு ரமதானுடைய இந்த நோன்புடைய விஷயங்களை, சட்டத்திட்டங்களை நம்ம அறியணும். அறிந்து கொண்டால் தான் இதை சரியாக நாம் செய்வதற்காக நாம் முயற்சி செய்வோம். ஆக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வரக்கூடிய இந்த ரமதானை சிறந்த ஒரு மாற்றத்துடன் மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய இந்த ரமதானாக ஆக்கி நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதை முழுமையாக நம்முடைய அந்த ரமதானை முழுமையாக பயன்பெறக்கூடியவர்களாகவும், நல்லடியார்கள் எப்படி இந்த ரமதானை பயன்படுத்தினார்களோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி நம்மையும் அல்லாஹு தஆலா நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமதானை நாம சிறந்த ஒரு ரமதானாக நாம ஆக்குவதற்காக அல்லாஹ் நமக்கு முயற்சி செய்வானாக, நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டேன். அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்பை கொடுத்தான். மற்ற இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த கூலியை கொடுத்து இந்த பணிகள் மேலும் மேலும் என்ன சிறந்த முறையில் மக்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு சென்று அடையக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் எல்லா விதமான உதவிகளும் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு செய்து கொடுத்து அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதலில் கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு தாண்டி மற்றும் இஷாவுடைய சரிவை இங்கே தொடர்கிறோம். முதலாவதாக ரமதானிலே தங்களுடைய முக்கியமான உலக கடமைகளை கைவிடாமல் அதிலே தஃசீர் செய்யாமல் எப்படி உலகத்தை என்பது அல்லாஹ்வுடைய நேசத்திற்கான காரியங்களை உலகத்தை விட்டு முனைப்பது எப்படி செயல்படுத்தும்? நம்முடைய பிஸ்மில்லாஹ்
உலகத்துடைய விஷயங்கள், வேலைகள் நம்ம சொன்னால் கூட விட மாட்டோம். அது தெரியும் நமக்கு. அது என்னதான் ஆகட்டும் விட மாட்டோம். ஏன் ஏன் உஸ்தாதுன்னா நம்ம இவங்களுக்கு அதை பொதுவாக இந்த மாதிரி கேள்வி ஸ்டூடெண்ட்ஸில் வரும், கேட்போம். 3 வேளை சாப்பிட்ணும் அவசியமாமா? இல்லை உஸ்தாத். அப்போ நாம் அதே மாதிரி தான் 3 வேளை சாப்பிட்றது அவசியமா, அல்லது ஆஃபீஸுக்கு போகிறது அவசியமா யோசிக்கிறான். இப்போ இந்த ரமதான் வருகின்றது என்றால் இந்த ரமதானுக்காக உன்னுடைய முன்னெடுப்பு என்ன இருக்குது? ஏன்னா நாம் எல்லா நேரத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? உலகத்திற்காக கொடுத்துட்டோம். இப்போ இது இருந்து கொண்டு நான் இந்த ரமதானை சிறப்பாக ஆக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்முடைய பட்டியலை மாற்றணும். நம்முடைய பட்டியல் எது அவசியமானது, எது அவசியம் இல்லாதது என்ற விஷயங்களை நாம் மேற்கொண்டு நம்முடைய அவசியமான அத்தியாவசியமான விஷயங்கள், உலக ரீதியான விஷயங்களை நாம் செய்து கொண்டு மற்ற சலுகைகள், மற்ற விஷயங்களை நாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு ரமதானுடைய இருக்கக்கூடிய இந்த மாதத்தை நம்ம சுப்ஹானல்லாஹ் அதிகமாக நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ரமதானுடைய மாதம் வந்தாலே துருசுகள்லாம் மூடப்படுதுன்னா யோசிச்சு பாருங்க. நாம் நம்முடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, உலகத்துடைய இது விடக்கூடாது, இதில் நான் எப்படி ரமதானை ஏற்றுக்கொள்வேன்னா நம்முடைய ஆசைகளை, நம்முடைய அந்த தேவைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு நாம் ரமதானுடைய விஷயத்தில் நாம் அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் நமக்கு வாழக்கூடிய அந்த முறை இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்று நமக்கு தெரியும். இல்லைன்னா எல்லா நேரத்தையும் நம்ம இதுக்காக கொடுத்துட்டோம். இது எல்லாருடைய யதார்த்தமான விஷயம். எல்லாமே உலகத்துக்கு கொடுத்துட்டோம். இதுலேருந்து நான் என்ன கொடுக்கணும்னா 24 மணி நேரம் தான் இருக்குது. என்ன கொடுப்போம்? இப்போ நாம தான் இதுக்கு நான் திரும்ப ரீஸ்கெடியூல் செஞ்சு திரும்ப மறுபரிசீலனை செய்து இதை நாம் நம்முடைய இந்த ரமதானுடைய வாழ்க்கையில் புது லிஸ்ட்டு கொண்டு வந்து இதற்கு பிறகு என் வாழ்க்கையில் இப்படி தான் போவோம் என்று நாம் முன்னெடுத்தோம் என்றால் இதுக்கு ஹைர் இருக்குது. இல்லை இது இருக்கும், இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகாது, இதில் ஏதாவது லூப் ஹோல் இருக்கா உஸ்தாதுன்னா அது நம்ம என்ன சொல்வது? ஆக இந்த விஷயத்தை நம்ம என்ன கொள்ள வேண்டும்? ரமதானுடைய மாதம் நமக்கு ஒரு மாதம்தான். இந்த ரமதானு மாதம் நமக்கு ஆஃபர். இந்த ஆஃபரை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது ஒவ்வொருவருடைய நிலையில். புது ஏதாவது ஒன்று வந்துருன்னா இதுக்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறோம்? இன்னைக்கு நாம் நம்ம பெற்றோர்களுக்கு நேரம் கொடுக்கறதில்ல, மனைவி மக்களுக்கு நேரம் கொடுக்குறது, இதுக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கிறது இல்லை. இது என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஆர்கன் மாதிரி தான் ஆயிடுச்சு நம்முடைய வாழ்க்கையில். இப்போ இதுக்கு நம்ம நேரம் கொடுக்குறோன்னா நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய இந்த ரமதான் வருகின்றது என்றால் நாம் எப்படி நாம் செய்ய முடியாது? செய்யலாம். நாம் நியத் வைத்தோம், அல்லாஹ்விடம் உண்மையாகவே மனசால நம்ம துவா கேட்டோம், அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ் ஏற்படுத்தி இருக்கான். மக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, ஏற்படுத்தி இருக்கிறான். நாம தான் இந்த விஷயத்தை நம்ம மேற்கொள்ளணும். இரண்டாவது கேள்வி, அஹ்லாக்கள் கேரக்டர்கள் இருக்கின்ற கோளாறுகளின் காரணமாக ரமதானுடைய பலன்களை ஏற்படுத்தி எப்படி அந்த பலன்களை நாம் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு வருவதே நம்ம என்ன பக்குவப்படுத்துவதற்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு வருவதே நம்மை பண்படுத்துவதும், நம்மை பக்குவப்படுத்துவதும், நம்மை சீர்படுத்துவதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோளாறுகள், அது அகீதா ரீதியாக இருக்கலாம், அமல் ரீதியாக இருக்கலாம், நம்முடைய நற்பண்புகள் ரீதியாக இருக்கலாம், பழக்க வழக்கங்கள், இந்த விஷயத்தை சீர்படுத்துவதற்காக தான் வந்திருக்கு. இது வந்த பிறகு நம்முடைய விஷயத்தை சீர்படுத்தலைன்னா நாம் செய்த இபாதில் ஏதோ கோளாறு இருக்குது. அப்போது நாம் இந்த நிலையை இருக்கும் பொழுது முதல்ல நாம் அல்லாஹு தாலாவிடம் மன்னிப்பு கேட்கலாம். அல்லாஹ்விடம் தௌபா செய்து என்னுடைய பழக்க வழக்கமோ அல்லது மற்ற என்னுடைய சில குறைகளை யா அல்லாஹ் இதை நீ தீர்த்து ரமதானை சிறந்த முறையில் நாம் பயன்படுத்துவதற்காக துவாவை விட சிறந்த ஒரு விஷயமாக இருக்காது. இது என்னுடைய ஒரு விஷயத்தை நான் இங்கே தெரியப்படுத்தினேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இன்னும் அதிகமான விஷயங்கள் மூத்த அறிஞர்களிடம் இன்ஷா அல்லாஹ் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்.